Welcome to Social Science class, History Lesson 2, Development of Industries in India. இந்தியாவில் தொழிற்சாலைகளின் வளர்ச்சி அல்லது இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. Dear students, growth of modern industries. In this period we are going to learn about the growth of modern industries, which means நவீன தொழிலகங்களின் வளர்ச்சி. The first, the length of railways increased from 2573 km in 1861 to 55,773 km in 1914. 1861 வருஷத்தில் 2573 கிலோமீட்டர் ஆக இருந்த ரயில்வேவுடைய நீளம் 1914 வருடத்தில் 55,773 கிலோமீட்டர்களாக அதிகரித்தது. Opening the Suez Canal also shortened the distance between the Europe and the India by about 4,830 kilometers. Yes, அதாவது இந்த சூயஸ் கால்வாய் திறந்தாச்சு. அது திறந்ததுக்கு பிறகு ஐரோப்பியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச தூரம் 4,830 கிலோமீட்டர் 4,830 கிலோமீட்டராக குறைந்தது. This reduced distance facilitated further industrialization of India. அப்போ இந்த குறைக்கப்பட்ட தூரம் தான் இந்தியாவில் இந்த தொழில் மயம், அதாவது இந்தியாவில் growth of modern industries எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். As a result of Swadeshi movement, the cotton mills increased from 194 to 273 and jute mills from 36 to 64. அதாவது இந்த சுதேசி இயக்கம் உருவாகி இருந்தது இந்தியாவில். அதன் விளைவாக பருத்தி ஆலைகள் 194லேருந்து 73, அது மட்டும் கிடையாது, இந்த சணல் ஆலைகள் 36லேருந்து 64ஆக அதிகரித்திருந்தது. And then the British had consolidated the power in India and thereby attracted a large number of foreign entrepreneurs and capital, particularly from England. அப்போ இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அதிகமான அதிகாரத்தை பலப்படுத்தி அதன் மூலம் அதிகமான வெளிநாட்டு தொழிலை கொண்டு வராங்க. அதாவது என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில் முனைவோர்களையும் இந்தியாவில் கொண்டுட்டு வராங்க. அதிலேருந்து இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நிறைய முதலீடு மூலதனத்தை குறிப்பாக இங்கிலாந்திலிருந்து நிறைய இந்த என்டர்பிரனர்ஸை வரவழைச்சாங்க. அண்ட் தென் ஃபாரின் கேபிட்டலிஸ்ட் வேர் அட்ராக்டட் to Indian industry as it held the prospect of high profit. இந்த அதிக லாபம் ஈட்டக்கூடிய இந்த இந்திய தொழில்துறைகள் வெளிநாட்டு முதலாளிகளை அதிகமாக கவர்ந்தது. லேபர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி சீப். இங்கே இருக்கக்கூடிய அந்த வேலையாட்கள் மிகவும் குறைந்த கூலிக்கு வேலை செய்யக்கூடிய லேபர்ஸாக தொழிலாளர்களாக இருந்தாங்க. ரா மெட்டீரியல்ஸ் வேர் சீப்லி அவைலபிள். இங்கே இருக்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்கள் மிகவும் குறைந்த அளவில் இல்லாமல் அதிக அளவில் இருந்தது. அண்ட் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸ் ப்ரொவைட் எ ரெடி மார்க்கெட். அதனால தான் இந்தியா மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அண்டை நாடுகள் ஒரு சந்தையாக வழங்க இங்கு தயாராக இருந்தது. அண்ட் தென் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு, CII, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு. த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ் எ பிஸ்னஸ் அசோசியேஷன் இன் இந்தியா. இந்த இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படின்றது இந்தியாவில் ஒரு வணிக சங்கம் அப்படின்னு சொல்லலாம். த CII is a non-government, not for profit industry led an industry managed organization. இந்த ஒரு வணிக சங்கம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, இது ஒரு அரசு சாராத ஒரு
லாபம் நோக்கம் இல்லாத ஒரு தொழிலை நடத்தக்கூடிய அல்லது ஒரு தொழில் துறையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்தியாவில் இருந்தது. இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1985. இது 1985 உருவாக்கப்பட்டிருந்தது. இட் ஹாஸ் ஓவர் 9,000 மெம்பர்ஸ் ஃப்ரம் த ப்ரைவேட் ஆஸ் வெல் அஸ் த பப்ளிக் செக்டார்ஸ். கிட்டத்தட்ட இந்த துறையில் தனியார் மற்றும் பொதுத்துறை ரெண்டுமே ஒன்றா சேர்த்து கிட்டத்தட்ட 9,000 உறுப்பினர்கள் இதில் இருந்தார்கள். இன்க்ளூடிங் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், SME, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அண்டு மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், MNCs, மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ். இதில் யாரெல்லாம் இருந்தாங்க சார் அப்படின்னு சொன்னால் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது SME அண்டு MNC கிட்டத்தட்ட 9,000 உறுப்பினர்களோடு இது உருவாக்கப்பட்டிருந்தது. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் இந்தியா. இந்தியாவில் தொழில் வளர்ச்சி அல்லது தொழிலக வளர்ச்சி. To realize the dream of development of industries, Indian government adopted certain industrial policies and 5-year plans. இந்தியாவில் தொழில் வளர்ச்சி எப்படி சார் இருந்ததுன்னா, இந்த தொழிலக வளர்ச்சியின் கனவை நனவாக்கக்கூடிய அளவில் இந்திய அரசு ஒரு சில தொழில்துறை கொள்கைகளை மற்றும் 5 ஆண்டு திட்டங்களை என்ன பண்ணி இருந்தது, ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னோவேஷன் இன் த இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஹாஸ் பீன் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த 5-year plan and the direct participation in the industry by the government as expressed in the Industrial Policy Resolution of 1948. இந்த தொழில்துறை கொள்கைகளை கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்த பிறகு அதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தது. முக்கியமான என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொன்னால் த 5-year plan, 5 ஆண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தினது. அப்புறம் 1948 தொழில்துறை இந்த கொள்கை தீர்மானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்ட்டிசிபேஷன் இந்த இண்டஸ்ட்ரி பை த கவர்மெண்ட், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் 5-year plan அண்ட் த டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். தொழில்துறை கொள்கை தீர்மானம் இது எல்லாமே அரசாங்கத்தால் நேரடியாக கொண்டு வரப்பட்ட நல்ல சிறந்த திட்டங்கள். இந்த தீர்மானம் எல்லாமே தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. அண்ட் தென் this resolution delineated the role of the state in the industrial development both as an entrepreneur and as an authority. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் முனைவோர் நிறைய பேர் இருந்தாங்க. அதன் பிறகு தனியார் நிறுவனத்தை சார்ந்தவர்களும் அதில் நிறைய பங்கை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆஸ் பர் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிசொல்யூஷன் 1956, industries were classified into 3 categories. அப்போ 1956 தொழில்துறை கொள்கை தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தொழில்துறை தீர்மானம் கொள்கையின்படி இந்த தொழிற்சாலைகள் 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது. ஷெட்யூல் A, ஷெட்யூல் B அண்ட் ஷெட்யூல் C. First one, Schedule A. Only the government can handle 3 industries. Some of these are atomic energy, electrical, iron and steel and others. இந்த அட்டவணை 1 அப்படின்னு சொல்லுவோம் ஷெட்யூல் ஏ. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் எதெல்லாம் நிர்வாகம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கொள்கைகள், அந்த தொழிற்சாலைகள் மட்டும் இருக்கும். எது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஒன் இந்த அட்டாமிக் எனர்ஜி, அணுசக்தி, எலக்ட்ரிக்கல், மின்னணு, அயன், இரும்பு அண்ட் ஸ்டீல், எஃகு, இதெல்லாம் முக்கியமான துறைகளாக இருந்தது. அண்ட் தென் ஷெட்யூல் பி அட்டவணை 2, திஸ் கம்ப்ரைசஸ் ரோடு அண்டு சீ டிரான்ஸ்போர்ட்டேஷன், machine tools, aluminum, chemicals including plastic and fertilizers and ferroalloys and certain types of mining. இந்த 2வது அட்டவணையில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் சீ டிரான்ஸ்போர்ட்டேஷன், கடல் போக்குவரத்து, மெஷின் டூல்ஸ், இயந்திர கருவிகள், அலுமினியம், கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம்
எஸ் இன்க்ளூடிங் பிளாஸ்டிக்ஸ் நெகிழிகள், அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள், இது எல்லாமே அதில் இருக்கக்கூடியதாக இருந்தது. அண்ட் தென் ஷெட்யூல் சி அட்டவணை மூன்றாவது அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். எஸ் த Schedule C. Under this category, the remaining industries and left the private sectors. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே மீதி இருக்கக்கூடிய தொழில்கள், அப்புறம் தனியாருக்கு விடப்பட்ட துறைகள், இது எல்லாமே இதில் சார்ந்திருந்தது. அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தொழிலாக வகைப்பாடு. ஆன் த பேசிஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் used, industries can be classified into agro-based and mineral-based. According to their role, it can be classified into basic and key industries. இங்கே இருக்கக்கூடிய இந்த மூலப்பொருட்கள் அடிப்படையில் தொழில்களை வேளாண் அடிப்படையிலான மற்றும் கனிம அடிப்படையிலான அப்படின்னு 2 வகையை நாம் பிரிச்சிருக்கிறோம். அதில் வந்து பாருங்கள், on the basis of ownership, it can be classified into public sector, private sector, joint sector and cooperative sector. இந்த தொழிலகங்கள் வந்து எதன் அடிப்படையில் பிரிச்சுருந்தோம், அது எப்படி பங்களிப்பு ஏற்படுத்திக்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஓனர்ஷிப் அதை பொறுத்து நம்ம வகை வகையாக பிரிச்சுருக்கிறோம். என்னென்ன அப்படின்னு சொன்னால், பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், ஜாயிண்ட் செக்டார் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதாக பிரிச்சுருக்கிறோம். அதாவது பொதுத்துறை, தனியார் துறை, கூட்டுறவுத்துறை, அப்புறம் பல வகையான துறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. Yes students, thank you.